ஹாய் மகளே 2025 ஐபிஎல் மேட்சஸ்க்காக ரொம்ப அவலாக எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எந்தெந்த டீம் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த ஊரில் நடக்குது அப்படின்ற டைம் டேபிளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தோம். இன்றைக்கி 5:30 மணிக்கு வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறது ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. அதில் இன்னைக்கு வீடியோவில் சிஎஸ்கே டீம் எந்த டேட்டில் எந்த டீம் கூட சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சு பங்காளிங்க கூட வச்சிருக்காங்க 23 மார்ச் மும்பை கூட. ரெண்டாவது மேட்ச் அதை விட பட்டாசாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து என்னமோ சிஎஸ்கே கூட விளையாடுறது ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. பட் சிஎஸ்கே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி வந்து ஹெட் டு ஹெட் போட்டு பார்க்கும்போது பாதிக்கு பாதி கூட வந்து ஆர்சிபியால வர முடியல இது வரைக்கும். இத்தனை வருஷம் ஐபிஎல் வரலாற்றிலே பாதிக்கு பாதி கூட அவங்க இன்னும் வின் பண்ணல அப்படின்னும் போது அவங்கள எப்படி நம்ம காம்படிட்டராக பார்க்க முடியும்? வெறும் ஃபேன் பேஸை வச்சு காம்படிட்டராக பார்க்க முடியாது, மேட்சஸை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் போன வருஷம் அந்த லீக் மேட்சை யாரும் மறக்க மாட்டீங்க, ஆர்சிபி கூட நடந்தது. அதில் நம்மளை வின் பண்ணிட்டு அவங்க பண்ண அலப்பறைக்கு அளவே இல்லாமல் போச்சு. அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு போய் கப் அடிச்சிருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கலாம். நம்ம கிட்ட வின் பண்ண மேட்ச் அடுத்த மேட்ச்சுக்கு போயிட்டு அப்படியே தோத்துட்டு வெளில வந்தாங்க. இதுக்கு எதுக்குடா அவ்வளோ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்குற மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சிபி கூட 28 மார்ச் நடக்குது. அடுத்து ஆர்ஆர் கூட 30, டெல்லி கேபிட்டல்ஸ் கூட 5, பஞ்சாப் கிங்ஸ் கூட 8, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட 11, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட 14 இருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை கூட 20 ஏப்ரல். அடுத்து ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட 25 ஏப்ரல். பஞ்சாப் கிங்ஸ் கூட 30 ஏப்ரல். அடுத்து திரும்ப ரெண்டாவது மேட்ச் ஆர்சிபி கூட 3 மே. அடுத்து 7 மே வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட. 12 ஆர்ஆர் கூட. 12 குஜராத் டைட்டன்ஸ் கூட. ஸோ இதுதான் மகளே லீக் மேட்சஸ். இதில் மொத்தம் 14 மேட்சஸ் விளையாட போகிறாங்க. இந்த 14 மேட்ச்சில் 7 மேட்ச் வின் பண்ணால் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 90% இருக்குது. 7 மேட்ச்க்கு மேலே வின் பண்ண உள்ளே போகிறதுக்கான பர்சன்டேஜும் அதிகமாகும். ஸோ மேக்ஸிமம் ஹோம் மேட்சஸ் 7 மேட்சும் வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து எல்லா டீமும் வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே சொல்லவே வேணாம், சென்னைன்றது சிஎஸ்கேவோட கோட்டை. ஸோ அங்கே அவங்க அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். இத்தனை வருஷம் ஐபிஎல் விளையாட்டில் அதிக முறை பிளே ஆஃப் பண்ண டீம் சென்னை ஏன் இருக்குது அப்படின்னா ஹோம் மேட்சஸை வந்து அவங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவாங்கன்றதுனால தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபயர் 20 மே நடக்க போகுது. 21 மே எலிமினேட்டர், 23 மே குவாலிஃபயர் 2, அடுத்து 25 மே ஃபைனல்.